அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் எல்லாரும் இப்ப போட்டுக்கிட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய படங்களுக்கு ஏத்தவாறு தன்னுடைய உடலாகட்டும், ஸ்கின் ஆகட்டும், என்ன மாதிரி விஷயத்தை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்து ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம பார்த்த இருகப்பற்று படத்துல அபர்நிதி அவர்கள் தங்களுடைய உடல் எடையை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஆல்ரெடி இஞ்சி இடுப்பழகில நம்ம அனுஷ்கா அவர்களுடைய வெயிட் கெயினை பார்த்து மிரண்டிருப்போம். அதே மாதிரி இப்போ அபர்நிதி வெயிட் கெயின் பண்ணிருக்கிறதுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. சோ அபர்நிதி அந்த படத்துக்காக எப்படி வெயிட் கெயின் பண்ணாங்க அண்ட் உடனடியா எப்படி ஹெல்த்தியா வெயிட்டை லூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே அபர்நிதியோட வெயிட் 53 வரைக்கும் தான் இருக்குமா, அதை தாண்டி ஒரு நாளும் போனதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துக்காக 3 மாசத்துல 76 கிலோ வரைக்கும் அவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டைரக்டருக்கு அதுவும் கூட சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, இன்னமுமே அவர் வெயிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதான் சொன்னாங்க. சோ தன்னுடைய உடல் எடையை 53ல இருந்து 60 வரைக்கும் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு 2.5 மாசம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா டைரக்டர் போய் மீட் பண்ணும்போது இன்னும் 20 கிலோ போட்டுடுவாமா அப்படின்னு சொன்னாங்களா. ஆனா அவங்களால 76 கிலோ வரைக்கும் தான் தங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதா சொல்றாங்க. சோ நான் என்னோட லைஃப்ல என்னைக்குமே குண்டா சப்பியா இருந்ததே கிடையாது. சோ இந்த படத்துக்காக என்னோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நானும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி ரொம்பவே ரசிச்சோம் என்ன பார்த்து. சோ அந்த சப்பியான அபர்நிதியை எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டபுள் சின்னா இருக்கட்டும், ஹிப்ல போட்ட வெயிட்டா இருக்கட்டும், பேக் நெக்ல இருக்க வெயிட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்னோட சிஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த பிக்ஸ் பார்த்து நான் ரொம்பவே ரசிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல என் கூடவே ஒரு ஏடிய வச்சிருந்தாங்க. அபர்நிதி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப மோமோஸ், பிஸா இந்த மாதிரி என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதோட சேர்த்து வெயிட் கெயின்காக எனக்கு டயட்டீஷியன் சஜஸ்ட் பண்ண புரோட்டீன் பவுடரை மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலையில 5 மணி எழுந்ததுமே பழைய சாதம் சாப்பிடுவேன். ஹெல்தியான வெயிட் கெயின் வேணும் அப்படின்றதுக்காக கோகோனட் மில்கோட நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிடுவேன். அண்ட் வீட்லயே தயாரிச்ச பீனட் பட்டரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெயிட் கெயின் பண்ண போறோம், அகைன் அதை லூஸும் பண்ண போறோம். ஹெல்தியான வெயிட் கெயின் பண்ணாதான் ஹெல்தியான வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணதான் அவங்க சொல்றாங்க. சோ நினைச்ச மாதிரி வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க, எப்படி ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அகைன் எனக்கு 76ல இருந்து 53 கிலோ வர்றதுக்கு 2.5 மாசம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்க டெய்லி ராகி, கவுனி கஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்களாம். ஒயிட் ரைஸ் அப்படின்றத அறவே நான் தவிர்த்துட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரவுன் ரைஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. வீக்லி ஒன்ஸ் வெத்தலை கூட ட்ரை கிரேப்ஸ், சோம்பு, மிளகு இதெல்லாமே வச்சு லஞ்சோட சேர்த்து சாப்பிடுவாங்களாம். தினமும் பூசணிக்காய் ஜூஸ் குடிப்பேன். அதாவது நான் ஹார்டான சாலிடான உணவு பொருளா எடுத்துக்கிறதுக்கு பதிலா அதிகமா ஸ்மூத்தி, ஜூசஸ் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன். இதோட சேர்த்து ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் நான் நிறைய பண்ணுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 மணி நேரம் ரன்னிங் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு படத்துக்காக வெயிட் கெயின் பண்ணி அகைன் லாஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே மொத்தமா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே ப்ரௌடாவும் சாட்டிஸ்ஃபைடாவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு அபர்நிதி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் ஏதாவது படத்துக்காக இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா பண்ண மாட்டேன். ஏன்னா பாடியோட ஹெல்த் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தடவை பண்ணியாச்சு, அகைன் அண்ட் அகைன் பண்ணி என்னோட பாடியை நான் கெடுத்துக்க விரும்பல அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஃபாலோ பண்ணிருக்கிற டிப்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸ்ல நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அன்னியார் அப்படின்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணதே இவங்க தான். வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு எர்த். இவங்க கூட எனக்கு நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் அவங்க கரெக்டாக அந்த கேட்குற டைம்ஸில் எல்லாமே ஒன்று நான் ட்ராவலிங்கில் இருப்பேன், இல்லை இந்த கோவிட் டைமில் அவங்க நிறைய கேட்டாங்க. ஸோ கோவிட் டைமில் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஒர்க் ஃபார் ஹர்னு இல்லை, நான் எந்த பிரைடல் ஆர் எந்த ஒரு ஷூட்ஸுமே நான் இப்போ எடுக்கலை. கேஎஸ் ரவிக்குமார் சார் பற்றி நான் சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் தெரியும். அவர் லெஜெண்ட். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். எவ்வளோ பேருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் ஃபார் தட். அவரை பற்றி என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள். நயன்தாரா மேம் லேடி சூப்பர் ஸ்டார். அகெயின் அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட டேலண்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் அஸ் அ ஹியூமன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஷீஸ் அ வெரி வெரி ஹம்பிள் ஹீரோயின். ரைட் ஃப்ரம் அவங்க ஒரு ஃபேனை ட்ரீட் பண்ணுற விதத்துலேருந்து சொல்கிறேன். அங்கே இருக்கிற
பீப்புள் ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதை விட ஃபேன்ஸை வந்து அவங்க அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்படி தான் இருக்கணும். அவங்களோட கேரக்டர் வந்து ஷீஸ் லைக் வெரி வெரி பியூர்.